ஒரு மந்திரவாதி பாருங்க, ஒரு குடும்பத்துக்காக இரவு பகலாய் மந்திரவாதம் செய்து 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 வருட கணக்கிலே அந்த குடும்பத்தை தரை மட்டத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டான். தரை மட்டத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டான். இந்த மந்திரவாதி தன்னிடத்தில் இருக்கிற குட்டி சாத்தான், ஏவல் பிசாசுகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பயன்படுத்தி அநேக மந்திரங்களை செய்து செய்து யாகங்களை செய்து செய்து அந்த குடும்பத்தை அழித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்திலே ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்த முதல் காரியம், நீ எப்பொழுதும் உன்னை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்துக்கொள், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்ய என்று சொல்லி. இந்த சகோதரிக்கு பாருங்க, இரவு நேரமானால் குறிப்பிட்ட நேரம் வரும்போது தலை வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வலி கொடூரமாக இருக்கும். ஓ என்று சத்தம் போடுவார்கள். இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமா ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த மந்திரவாதி குட்டி சாத்தான ஏவி விட்டு அந்த குறிப்பிட்ட சமயம் வரும்போது நேர போய் அந்த சகோதரனுடைய தலையை தாக்க வேண்டும் என்று சொல்லி நேர போகும், திரும்பி வந்துடும். இவன் சொல்லுவான், ஏன் திரும்பி வந்த? எனக்கு அங்க போக முடியல, எனக்கு அந்த வீட்டில் போக முடியல, அந்த சகோதரியை தொட முடியல. காரணம், அந்த சகோதரியை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூடப்பட்டிருக்கிறபடினாலே என்னால போக முடியல, நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சாத்தான் அலற ஆரம்பித்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மந்திரவாதி சொன்னானா, அப்ப உன்னை விட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு வல்லமை உடையதோ, அப்ப நான் ஒன்ன வைத்து சேவித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நான் இயேசுவையே சேவிக்கலாம், இயேசுவின் ரத்தத்தையே நான் விசுவாசித்து நான் இயேசுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மந்திரவாதியை மனம் திரும்பி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் ரத்தம் சாத்தானை ஜெயிக்கிற ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நம்பணும், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஊழிய துவக்க காலத்துல ஒரு வாலிப சகோதரன் வந்து, அண்ணா நான் காலேஜுக்கு போனா என்ன கொன்னு போடும்படியாக ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதான். காரணம், அந்த வாலிப சகோதரன் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல அவன் நின்று ஜெயித்துட்டான். எதிராக தோற்றவர்கள் எல்லாரும் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். அந்த சகோதரனிடத்துல ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீ காலேஜுக்கு போகும்போது உன்னை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக்கொள், நீ விசுவாசத்தோடு கூட போ, என்னை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் மூடப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மனுஷனும் தொட முடியாது, எந்த ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு நான் தென்பட மாட்டேன் என்று விசுவாசத்தோடு போ, உன்னை சத்துருடைய கையில் விட்டு கொடுக்கவே மாட்டார் என்று சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? அந்த சகோதரன் போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர காத்திருப்பாங்க. கம்பு வச்சுட்டு அரை மணி நேரத்தை முன்னாடி வர காத்திருப்பாங்க. என்ன இவனை காணலையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்குவாங்க. இவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவான். காலேஜ் முடிஞ்சு வரும்போது இன்னைக்கு அடி கொடுக்கணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து இவன் லைப்ரரியில புக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான், கொஞ்சம் லேட் ஆகி வருவான், இவனை காத்திருந்துட்டு போயிருவாங்க. இப்படி 2 வருஷம் அந்த சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்காதவனமாய் அவன் காலேஜ முடிச்சு ஆமென் நல்ல முறையில வெளியில வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானையோ சத்துருடைய சூழ்ச்சிகளையோ முறியடிக்கிற ரத்தம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இயேசு ரத்தத்தை அறிக்கை செய்யணும். நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு பாருங்க. எகிப்து தேசத்துல கடைசி வாதம் என்னது?
தலைப்பிள்ளை சங்காரம். அப்ப எல்லா வீட்டிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா வீட்டிலையும் என்னது? இரத்தம், ஆட்டுக்குட்டி இரத்தம் பூசப்பட வேண்டும். பூசப்படாத வீட்டில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும் என்னது? செத்து போயிடும். அது ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடும். இப்ப நாளைக்கு எல்லா இடம் ஓன்னு அழுகுரல் கேட்க போகுது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் அந்த அடையாளத்தை பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள மட்டும் வரமாட்டா, அந்த பிள்ளைகளை மட்டும் தொடமாட்டா, அவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாக நிர்ணயிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியருடைய ரத்தம் உங்களுக்கா எனக்கா சிந்தப்பட்டிருக்கிறது. சாத்தானை ஜெயித்த ரத்தம், பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்த ரத்தம், மரணத்தை ஜெயித்த ரத்தம் உனக்காக எனக்கா சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை விசுவாசித்தால் உனக்கும் எனக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் என்னது? சாத்தானை ஜெயித்த